நாற்றம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தேவா மற்றும் பூமிகா தம்பதி திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக வருகை தந்தனர். பின்னர் அவர்கள் இருவரும் திரும்பும் வழியில் பூமிகாவின் தாய்மாமன் மற்றும் அவரது மகன்கள் ஆகியோர் தேவாவை முகத்தில் பிளேட் மற்றும் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்த தேவா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யாரைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவர் சீட்டு கம்பெனி நடத்தி வந்த நிலையில் தீபாவளிக்கு பொருட்கள் தராமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை கைது செய்த நிலையில் அதில் பணத்தை கட்டி ஏமாந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காட்டுப்பாக்கத்தில் உள்ள கிளை அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் திடீரென சில பெண்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.